இயேசு கிறிஸ்து நீடிய நேற்று நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதத்துல கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற காரியம், கை தூக்கி எடுக்கும் தேவனாய் நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்பட போகிறார். இதை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் நல்ல பிதாவே, உமக்கு நன்றி. நீர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி. நீர் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவராய் இருக்கிறீரே நன்றி. சொல்லுகிறதை செய்கிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காய் நன்றி. இந்த மாதத்திலும் என்னை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் சொல்லுகிற இந்த வாக்கு தத்துவம் ஆமென்றும் ஆமேனென்றும் செயல்படட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி, ஆமேன். சங்கீதம் 30வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தின் பின்பகுதி இப்படியா சொல்லுகிறது, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். இந்த சங்கீதம் தாவீதுடைய அரண்மனை பிரதிஷ்டையில பாடப்பட்ட சங்கீதம். அந்த சங்கீதத்தினுடைய மேல் பகுதியிலே போடப்பட்டிருக்கிறோம், கிரக பிரதிஷ்டையின் போது பாடப்பட்ட பாடல் அப்படின்னு. இந்த சம்பவம் 2 சாமுவேல் 5வது அதிகாரத்துல இருக்கிற அந்த இவருடைய அரண்மனை பிரதிஷ்டையில் பாடப்பட்ட பாடலின் ஒரு பகுதி. தாவீது தன்னுடைய எந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு ரியலைஸ் பண்ணி பாடின ஒரு நன்றி பாடலாக தான் இந்த பாடல் பார்க்கப்படுகிறது. திரும்பவும் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 30 1வது வசனத்தினுடைய 2வது பகுதி, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினால் நான் உம்மை போற்றுவேன். இங்க அவர் சொல்கிறார், ஆண்டவரே நீங்க என்னை கை தூக்கி எடுத்திருக்கிறீங்க, அதனால உண்மை நான் போற்றுவேன். இந்த கை தூக்கி எடுத்தல் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மொழியில, ஹீப்ரூ லாங்குவேஜ்ல 3 டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நாசா. நம்ம அடிக்கடி கேள்விப்பட்ட வார்த்தையா இருந்தாலும் அந்த ஹீப்ரூல அதனுடைய வார்த்தை வித்தியாசம். நாசா, கேரி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, தூக்கி எடுத்தல், சுமந்து செல்லுதல், உயர்த்துதல், இப்படிப்பட்ட ஒரு அர்த்தம். அடுத்தது ரம், RUM, ரம். இதுக்கு வந்து உயர்த்துதல், மேன்மைப்படுத்துதல், பி எக்ஸால்டட், பி ஹை. அடுத்தது QUM, QUM, இது வந்து டு ரைஸ், ஸ்டாண்ட் அப், எரேஸ். ஓகே, இந்த டேர்ம்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். வேதத்தில் எந்தெந்த பகுதியில் எப்படிப்பட்ட எந்த டைம்ல இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் நம்ம நாசா பார்ப்போம். இது வந்து கேரி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதோட மீனிங், அதாவது தூக்கி எடுத்தல், சுமந்து செல்லுதல், உயர்த்துதல். ஏசாயா 40வது அதிகாரம் 11வது வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ப்பனை போல் தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்தினான். அந்த தமது மடியிலே சுமந்து அந்த வார்த்தை இருக்கலாம், அந்த இடத்துல இந்த நாசா அப்படிங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது வந்து இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி அழகா சொல்லுகிறது, குட்டிகளை தம் கைகளில் தூக்கி எடுத்து சுமப்பார். ரொம்ப வீக்கா இருக்கிற குட்டிகள், அப்ப பிறந்த குட்டிகள், சில நாட்களே ஆன குட்டிகள், இதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்க முடியாது. அப்போ அந்த ஹோல் ஆட்டு மந்தையும் நடந்து போகும்போது எல்லாம் ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த குட்டிகளால் நடக்க முடியாது. அப்போ மற்றது ஈக்குவலாக அதை நடந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக, அதுவும் அந்த ஆட்டு மந்தைகளோடு சேர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த குட்டிகளை அப்படி எடுத்து சுமந்து கொண்டு போகிறார். அதாவது கேரி வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த குட்டி ஆட்டுக்கு தன்னால் ஓடி நடக்க முடியாது, ஸோ திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து சுமந்து கொண்டு போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்துல நம்ம உடைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிற காலகட்டங்கள்ல இதை நம்ம உணர முடியும். கர்த்தர் நம்மை சுமந்து செல்லுது. ஒரு தேவ மனிதன் ஒரு தரிசனத்தை பார்த்தாராம். என்ன அப்படின்னா, அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டமும் அவருக்கு முன்பாய் தரிசனமாய் காண்பிக்கப்பட்டது. பார்க்கும்போது அவருடைய ரொம்ப டிஃபிகல்டிஸான டைம்ல, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகளிலெல்லாம் அவருடைய வாழ்க்கை எப்படி காண்பிக்கப்பட்டது அப்படின்னா, அவர் நடந்து வர்றாரு, அவருடைய கால் தடம் தெரிகிறது, பாதசுவடுகள் தெரிகிறது, அதோட இன்னொரு பாதசுவடும் தெரிகிறது. 2 பேர் ஆஃப் அந்த நடந்து போகிற அவர்களுடைய கால் தடம் தெரிகிறது. 2 நபர்கள் நடந்து போல இருக்குது. திடீர்னு பார்க்கும்போது இவருடைய லைஃப்ல கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது ஒரு பாத தடம் தான் இருக்குது. அப்போ இவரை ஆண்டவர் பார்த்து கேட்டாரா, ஆண்டவரே நீங்க எல்லா காலகட்டத்திலும் என் கூட நடந்து வர்றீங்க, ஓகே, ஆனா ரொம்ப இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் நீங்க என்ன விட்டுட்டு எங்க போனீங்க? ஏன் ஒரு கால் தடம் தானே தெரியுது,
இன்னொரு கால் தடத்தை காணலையே அப்படின்னு ஒரு ஆண்டவர் பார்த்து கேட்கும்போது ஆண்டவருக்கு பதிலா சொன்னாராம், இக்கட்டான சூழ்நிலையில எல்லாம் தெரிகிற அந்த கால் தடம் உன்னுடையது இல்லை, அது என்னுடையது. அந்த டைம்ல எல்லாம் உன்னால நடக்க முடியாதுன்னு என்னோட தோல்ல நான் உன்னை சுமந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொன்னாராம். இதுதாங்க நம்ம லைஃப்லயும் நடக்கும். சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற நேரங்கள்ல கர்த்தர் நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து தீர்த்தார் அப்படின்னு. இன்னைக்கு என்ன கேட்கிற, நீங்க ஏதோ ஒரு துக்கத்துல இருக்கிறீங்களா? இது என் வாழ்க்கையில இனி சரியாகாது, இது என்னால இனி மேற்கொள்ள முடியாது, அவ்வளவுதான், நான் இந்த இடத்துல முடிஞ்சிருவனும், இந்த இடத்துல நான் உடைந்து போயிருக்கிறேன், இதுக்கு மேல என்னால மூவ் ஆன் ஆக முடியாது அப்படின்னு சோர்ந்து போய் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை கைதூக்கி எடுக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சுமக்க வந்திருக்கிறேன், நீ சோர்ந்து போக தேவையில்லை. அதுதான் நாசா. அந்த நாசா சீசன் இது நம்ம உடைந்து போய் இருக்கிற நேரத்துல, துக்கத்துல இருக்கிற நேரத்துல கர்த்தர் நம்மை சுமக்கிற காலகட்டம். இந்த யோசுவா தலைவன் யோசுவாவோட லைஃப்ல நீங்க நாசா சீசன் பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மோசையோட ஊழியக்காரனா இருந்தாரு. இவர் ஒரு தலைவன் சொல்ல முடியாது. மோசையோட ஊழியக்காரன் அப்படின்னு தான், உதவியாளர் ஊழியக்காரர் அப்படின்னு தான் த்ரூ அவுட் நம்ம மோசையோட ஹிஸ்டரி பார்க்கும்போது யோசுவா அங்கங்கே மென்ஷன் பண்ணப்படுறாரு. ஊழியக்காரராய், அவருடைய உதவியாளராய், துணையாளராய் அப்படி மென்ஷன் பண்ணப்படுறார். 40 வருஷம் இந்த வனாந்தர பிரயாணத்துல இந்த யோசுவா கூடவே போயிட்டு இருக்கிறாரு. இவர் ஒரு தலைவனாய் முதல்ல நமக்கு அடையாளப்படுத்தப்படல, ஒரு உதவியாளனாய் அடையாளப்படுத்தப்படுகிறார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும் பொழுது இந்த வனாந்தர பயணத்துல எல்லாம், பாடுகளிலும் துக்கங்களிலும் எல்லாம் சுமந்து வந்த கர்த்தர் இந்த யோசுவாவை உயர்த்துகிறார். அவரு அழகா யோசுவாவை உயர்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். யாத்ராகம் 17வது அதிகாரம் 13வது வசனத்துல இஸ்ரவேலர் வனாந்தரத்துல முதல் யுத்தத்தை சந்திக்கிறார். அமலேக்கியருக்கு எதிரான யுத்தம். அப்போ லீடர் மோசே தான். ஆனா அந்த யுத்தத்தை யோசுவாவின் தலைமையில கர்த்தர் நடத்தும்படியா செய்கிறார். மோசே மலையின் மேல இருக்கிறார். ஊரும் ஆரோனும் அவருடைய 2 கரங்களை பிடிச்சிருக்கிறாங்க. இவர் கரம் உயர்த்தப்படும் பொழுது வெற்றியும், இவர் கரம் தாழ்த்தப்படும் பொழுது தோல்வியும் அனுபவிக்கிறாங்க. இந்த சம்பவம் நம்ம யாத்ராகமம் 17வது அதிகாரம் 13வது வசனம். அந்த யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. யாரை கொண்டு அந்த யுத்தத்தை ஆண்டவர் செய்ய வைக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோசுவாவை கொண்டு. 13வது வசனம் வாசிக்கிறேன். யாத்ராகம் 17:13. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். அப்போ ஒரு ஊழியக்காரனாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் இவரை ஒரு தலைவனாய் பார்க்கிற எதிர்காலத்திற்கான ஒரு லீடர்ஷிப் ட்ரைனிங் ஆண்டவருங்க கொடுத்து இவரை ஒரு தலைவனாய் ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த யுத்தம் முடிஞ்சதும் இவர் தலைவன் ஆயிட்டாருன்னா தலைவன் ஆகல, மறுபடியும் ஒரு ஊழியக்காரனா இருக்கிறாரு, ஒரு சாதாரண நிலைமையில தான் இருக்கிறாரு. இந்த சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில சில நன்மைகளை பார்ப்போம், சில பிளெஸிங்ஸை பார்ப்போம், சில ஊழிய காரியங்களை பார்ப்போம். ஏதோ ஒன்றை பார்த்துட்டு திரும்பவும் பேக் டு நார்மல் அப்படிங்கிற போது நம்ம என்ன யோசிச்சிடறோம், நம்ம ரிஜெக்டட் ஆயிட்டோம், என்னை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, எனக்கான பொசிஷன் எனக்கு கிடைக்கல, எனக்கான ரிவார்டு எனக்கு கிடைக்கல அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் உடைந்து போய் இருக்கிற நேரத்துலலாம் ஆண்டவர் ரிமைண்ட் பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிமைண்ட் பண்றாரு. அதே மாதிரி திஸ் இஸ் நாட் த சீசன் ஆஃப் ரிஜெக்ஷன், திஸ் இஸ் த ப்ரிப்ரேஷன் பீரியட் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. சின்ன ஆட்டுக்குட்டிக்கு நடக்க தெரியாது, அதை தூக்கி அந்த ஆட்டு மந்தைகளோடு போகும்படியாய் அந்த ஆட்டுக்குட்டியை ப்ரிப்பேர் பண்றாரு. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சில ரிஜெக்ஷன் போல இருக்கிற சூழ்நிலையிலெல்லாம் கர்த்தர் சுமக்கிறார். துக்கங்கள் நிரந்தரம் அல்ல. உங்க துக்க சூழ்நிலையில அவர் உங்களை சுமக்கிறார், உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கும்படியா. இதுதாங்க அந்த நாசா சீசன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் அழகாய் கை தூக்கி எடுக்கிற தேவனா இருக்கிறார். இரண்டாவது RUM. இந்த தூக்கி எடுத்தல் அப்படிங்கிறதுக்கு சரியான மீனிங் அப்படின்னா பி எக்ஸால்டட், பி ஹை, உயர்த்துதல், மேன்மைப்படுத்துதல், கீழே இருந்த ஒன்றை தூக்கி எடுக்கிறது. இது எந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா, சங்கீதம் 113வது
சங்கீதம் 7வது வசனத்துல அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இந்த இது எதை பற்றி சொல்லுகிறது அப்படின்னா, சொசைட்டில ஆண்டவர் உங்களை எலிவேட் பண்றதை பற்றி சொல்றார். ஸ்பிரிச்சுவலி ஒரு ப்ரொமோஷன் கொடுக்கறத பற்றி கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய இழந்து போன ஹானரை ரெஸ்டோர் பண்றதை பற்றி சொல்றார். எதையோ ஒன்றை இழந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணும்படியா கர்த்தருடைய கரம் உங்களை நோக்கி நீட்டப்படுகிறது. இந்த மார்ச் மாதத்தில் அப்படிப்பட்டவைகளை நீங்க பார்க்க போறீங்க. ஆண்டவர் உங்களுடைய ஹானரை, உங்க பொசிஷனை திரும்ப தரப்போகிறார். ஸ்பிரிச்சுவலி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்க போகிறார். ஆவிக்குரிய மண்டலங்களில் ஒரு உயர்வுக்குள்ளால ஆண்டவர் உங்களை கொண்டு போகிறார். நாம ஒரு லெந்தன் சீசன்ல போயிட்டு இருக்கிறோம். இந்த லெந்தன் சீசன்ல கர்த்தரை தேடும்படியா ஒரு டிசிஷன் எடுத்து கர்த்தரோடு இணைந்து வந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுக்கறத நீங்க பார்க்க முடியும். அதே நேரத்துல சோசியலும் ஒரு உங்கள் சூழ்நிலையில நீங்கள் சார்ந்து இருக்கிற சமுதாயத்திலையும் ஒரு எலிவேஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இதை யோசுவாவோட லைஃப்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரம் அப்படிங்கிற அந்த சீசன் யோசுவாவோட லைஃப்ல எப்படி நடந்துச்சுன்னா, யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். அதுல என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றேன், நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன், உங்களுக்கு அது புரியும். யோசுவா 3:7. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அந்த இன்று சீசன் எப்படி அப்படின்னா, யோசுவாவோட காலத்துல மோசே இப்ப இறந்தாச்சு. அடுத்த லீடர்ஷிப் யோசுவா கையில கொடுத்துருக்குறாங்க. இவருக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இந்த 40 வருஷம் யோசுவா ஒரு சிறந்த தலைவனா இருந்து இந்த ஜனங்களை நடத்தும் போதே இவங்களை நடத்துறதுல பயங்கர போராட்டங்கள் இருந்தது. அவர் நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணதை யோசுவா கூட இருந்து பார்த்துருக்கிறாரு. அப்ப எப்படி நம்மளால இதை நடத்த முடியும், இந்த ஜனங்களை எப்படி நம்ம நடத்த முடியும் அப்படின்னு ஒரு பயம் திகில் சூழ்ந்து இருக்கிற சிச்சுவேஷன்ல தான் அடைச்சிடுறாரு. இந்த ஜனங்களுக்கு முன்னாடி ஒன்ன நான் இன்னைக்கு மேன்மைப்படுத்த போகிறேன், இன்னைக்கு ஒரு வித்தியாசத்தை நான் செய்ய போகிறேன், இன்னைக்கு நீங்க இந்த யோர்தானை கடந்து கானானுக்குள்ள கால் வைக்க போறீங்க அப்படின்னு சொல்ற. எப்படி இது நடக்கும்? கானானுக்கு நோக்கிதான் ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம். 40 வருஷம் நம்ம போகல, பார்க்கல. எப்படி நான் இந்த ஜனங்களை நடத்திட்டு போவேன் ஒரு பயத்தோட அவர் இருக்கும் போதுதான் ஆண்டவர் எல்லார் கண்களுக்கு முன்னாடி உயர்த்துவேன்னு சொல்லி அழகாய் உயர்த்துகிறத நம்ம பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் பொய்யாய் போவதில்லைங்க. சொன்னதை செய்கிற கர்த்தர் அவர். அவரை தான் நம்பி இருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தங்கள் உண்மையானவைகள், உண்மை உள்ளவைகள். அவர் உங்கள் வாழ்க்கையில சொன்னதை செய்வார் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் இது. யோசுவாவோட வாழ்க்கையில செய்தவர் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்வார். நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி அழகு பார்க்கிற அவருடைய கரம் நம்மை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கொடுக்கிற ப்ரொமோஷன் எப்படி இருக்கும் தெரியுமா? அது பவர்ஃபுல்லா இருக்கும், பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமாங்க, நாமளாம் உன்னை தேடிக்கொண்டு போகும் பொழுது அதுல அந்த பீஸை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு ப்ரொமோஷனை கொடுப்பார் அப்படின்னா நாம் அதுல பீஸ்ஃபுல்லா முன்னேறி போக முடியும். அதனாலதான் யோசுவாவோட அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கானானுக்குள்ள போறாங்க. அநேக பெரிய பெரிய ராஜாக்களை வெற்றி கொள்ளும்படியாய் ஒரு உன்னத தலைவனை எல்லார் கண்களுக்கு முன்னாடி ஆச்சரியப்படும், எல்லா ராஜாக்களையும் இவர்களை பார்த்து பயப்படுகிறபடியா ஒரு மகாபெரிய தலைவனை அவரை உயர்த்துகிறார். அப்ப கர்த்தர் சொன்னால் செய்வாருங்க. கர்த்தருடைய ப்ரொமோஷன், கர்த்தர் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு என் சூழ்நிலை மாறல, என்னுடைய பொசிஷன் மாறல, ஆண்டவர் சொன்னது எனக்கு நடக்கல, இப்படி நிறைய கொஸ்டின்ஸும் இதெல்லாம் நடக்குமா நடக்காதா அப்படிப்பட்ட சந்தேகங்களோடு என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். சொன்னவர் உண்மை உள்ளவர், அவர் மகாபெரிய தேவன். அவர் உங்களுக்காய் சொல்லி இருக்கிறார், நிச்சயமாய் செய்வார். உங்கள் ப்ரமோஷன் உங்களை தேடி வருகிறது. அது பீஸ்ஃபுல் வேல பவர்ஃபுல்லாய் உங்களை வந்து சேரப்போகிறது. 3வது நான் சொன்ன அந்த வார்த்தை கியூம், தூக்கி எடுத்தல் அப்படிங்கிறதுக்கான 3வது ஹீப்ரு வார்த்தை கியூம், QUM. இதுக்கான மீனிங் டு ரைஸ், ஸ்டாண்ட் அப், ரைஸ், எழுந்திருத்தல், எழுப்புதல். இது வந்து எந்த இடத்துல இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா ஏசாயா 60வது அதிகாரம் 1வது வசனம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நீ இருக்கிற சூழ்நிலையில எழும்பு. சில நேரத்துல நம்ம துக்கங்கள்ல, சோர்வுகள்ல, சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து உடைந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுவார்ல, எழும்பு, எழும்பு சியோனே எழும்பு,
உன் வல்லமையை தரித்துக்கொள். இங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதா QUM, QUM. இந்த வார்த்தையை இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். சூழ்நிலைகள்ல சிக்கி போய், பிரச்சனைகள்ல நம்மளை சுற்றி நடக்கிற நிரந்தரமற்ற சில சூழ்நிலை, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அடுத்து என்ன சூழ்நிலைன்னு தெரியல, குழப்பமா இருக்கு, போராட்டமா இருக்கு, என்ன நடக்க போகுது நிச்சயமற்ற சூழ்நிலையில சோர்ந்து போய் உடைந்து இருக்கிற நம்மளை பார்த்து கண்டுச்சா, எலும்பு, நான் இருக்கிறேன், ஐ எம் வித் யூ, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டுட்டு போகல, நான் உன் கூட இருந்து செய்கிற அற்புதமான காரியங்களை பார்க்கும்படியா நீ எழும்பு அப்படின்னு கற்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நியூ டெஸ்ட்மென்ட்லயும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நியூ டெஸ்ட்மென்ட் உங்களுக்கு தெரியும், கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. இங்க இந்த QUM அப்படிங்கிற ஹீப்ரு வார்த்தைய கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கும் போது குமி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமாங்க. நியூ டெஸ்ட்மென்ட்ல அந்த சிறுபெண்ணை பார்த்து அண்டர் சொல்றாங்க, தலித்தா குமி, மரித்து போன சிறுபெண்ணை பார்த்து தலித்தா குமி, சிறுபெண்ணே எழுந்துரு, மரித்த சூழலிலிருந்து எழுந்துரு. அதுக்கு இந்த குமி அப்படிங்கிற கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது குமி அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வார்த்தை தான், நம் மரித்து போன சூழ்நிலையிலிருந்து எழுந்துரு அப்படின்னு அவருடைய கரத்தை நீட்டி நம்ம பார்த்து சொல்றாரு, எழுந்துரு, நீ விழுந்து கிடந்தது போதும், எழுந்துரு, உன் சூழ்நிலைக்குள்ளால தங்கி இருந்தது போதும், சுத்தி இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போனது போதும், உடைந்து போனது போதும், ஒரு சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் கூட இருக்கிறேன், ஒரு ஜீவன் உள்ள தேவன் கூட இருக்கிறேன். இந்த லெந்து சீசன் எல்லாம் துக்கத்தின் நாட்கள் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, லெந்து அப்படின்னா நம்முடைய கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறார், மரித்தார் ஆனாலும் சதா காலமும் உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும்படியா நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துகிற ஒரு சீசன். இந்த மார்ச் மாதத்துல நீங்க கர்த்தரோடு அதிகமா இணைய அவர் உங்களுடைய சூழ்நிலையிலிருந்து உங்களை வெளியில் கொண்டு வருகிறத நீங்க பார்க்க முடியும். யோசுவாவோட லைஃப்ல இந்த QUM சீசன் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். யோசுவா 1வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். இது என்ன அப்படின்னா, யோசுவா மோசே மரித்தாச்சு, யோசுவா அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு இவருக்கு தெரியுது, ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் கையில வந்தாச்சு, ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு. என்ன செய்யறது, அடுத்தது என்ன பண்றது, எதுவும் செய்யறதுக்கு ரெடியா இல்லாத சூழ்நிலையில இருக்கும்போது ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிற, யோசுவா 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிற, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க. உனக்காக ஒரு ப்ராமிஸ் லேண்ட நான் வச்சிருக்கிறேன். எல்லாம் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காத, துக்கத்துல உட்கார்ந்துருக்கா, தலைவர் இறந்துட்டாரு, ஐயோ எங்களை நடத்தின தலைவர் இறந்துட்டாரு, ஏன்னா இந்த ஜனங்களை எப்படி நடத்துவேன், இப்படிப்பட்ட அநேக கேள்விகள், எப்படி அப்படின்னு ஒரு பயம், ஒரு துக்கம், ஒரு நிச்சயமற்ற எதிர்காலம், எல்லாத்துலயும் உடைந்து போய் இருக்கிறியே, இருக்க வேண்டிய தேவையே இல்லை, இருக்கிற சூழ்நிலை இருந்து நீ எழும்பு, நான் உன்னை எழுப்பும்படியா உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருந்து உன்னை உயிர்ப்பித்து, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை உயிர்ப்பித்து, உன்னை கொண்டு செய்வேன்னு சொன்னதை உன்னை கொண்டே செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவை பார்த்து கற்று சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன கேட்கிறோம், உங்களை பார்த்து கற்று சொல்லுகிறார். உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கொடுத்திருக்காரு, உங்களை கொண்டு என்ன செய்வேன்னு சொல்லியிருக்கிறார், என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நடக்கலையா? இதுவரை நடக்காததுனால நடக்காது என்று அர்த்தம் இல்லை. நீங்கள் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு ஜீவன் உள்ளவர், அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்முடைய வாக்குத்தத்தங்களை உயிர்ப்பிக்கிறவர். சீசன் வந்துடுச்சிங்க, நீங்க எழும்புகிற சீசன். துக்கத்துல இருந்து வெளியில வாங்க, உங்கள் நிச்சயமற்ற எதிர்காலத்தை குறித்திருந்த குழப்பங்கள் இருந்து வெளியில வாங்க, சோர்வுல இருந்து வெளியில வாங்க. நிறைய நேரத்துல துக்கமும் சோர்வும் நம்மளை கிறிஸ்து நம்ம கூட இருக்கிற, இயேசு நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிறதே அறிய விடாதபடி நம்மள ரொம்ப சோர்வுக்குள்ளால கொண்டு போயிடும். இந்த நாள் உங்களை பார்த்து அவர் உங்க கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருப்பேன்னு சொல்லவர், வாக்கு மரம் உங்க கூட இருக்கிறார் அப்படிங்கறத ரிமைண்ட் பண்றதுக்கு தான் இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறார். எப்படின்னா, மகதலேனா மரியாள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்லறையில வைக்கப்படுறாங்க. வச்ச பிறகு 3வது நாள் அந்த எபிரேய வழக்கத்தின்படி, அந்த கலாச்சாரத்தின் வழக்கத்தின் 3ஆம் நாள் போய் இது பரிமள தைலங்களை, ஃப்ராக்ரன்ஸை அந்த கல்லறையில கொண்டு வைக்கிறது வழக்கம் உண்டு, போடுறது வழக்கம் உண்டு அந்த சரீரத்தின் மேல. இதுக்காக மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் சேர்ந்து போறாங்க.
போகும்போதெல்லாம் ஐயோ என் ஆண்டவர் இறந்துட்டாரு, எங்களை நடத்தினவர் இறந்துட்டாரு, துக்கம் துக்கம். இவர் அன்று சொன்ன வாக்குத்தத்தெல்லாம் எங்களை மறந்துச்சு. 3 நாளைக்கு பிறகு இவர் உயிர் தெழுவார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, அதெல்லாம் மறந்துச்சு. இப்ப அவர் மரித்து போனது மட்டும்தான் கணக்கு தெரியுது, சூழ்நிலை மட்டும்தான் கணக்கு தெரியுது. நம்ம எப்படி நமக்கு முன்னாடி சூழ்நிலைகள் மட்டும் இருக்கிறதே நம்ம பார்த்து சோர்ந்து போயிடுறோம்ல. ஐயோ இப்படி இருக்கு, நிச்சயமற்ற சூழ்நிலை, இது சரியா இல்ல, அது சரியா இல்ல, என்ன நடக்க போகுதோ, நியூஸ் சேனல்ஸ் என்ன சொல்லுது, உலகம் என்ன சொல்லுது, மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நிச்சயமற்ற ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கும் போல இந்த மகதலேனா மரியாளும் துக்கத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவருடைய சரீரத்தை காணல. ஐயோ அவருடைய சரீரத்தை காணுமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பக்கத்துல ஒருத்தர் சொல்றாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது இவங்க பார்த்துட்டு தோட்டக்காரன் அப்படின்னு நினைச்சிட்டு, ஐயா ஐயா நீங்க பாத்தீங்களா எங்க ஆண்டவரை இயேசுவோட சரீரத்தை எடுத்துட்டு போனது பாத்தீங்களா? அப்பதான் இயேசுவை பார்த்த மரியாளே, மகதலேனா மரியாளே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்ட பிறகுதான் பாக்குறாங்க அது இயேசு. அப்போ அந்த துக்கத்துல இருந்தனால இயேசு பக்கத்துல இருந்தது கூட இவங்களால ரியலைஸ் பண்ண முடியல. நிறைய நேரத்துல நம்ம துக்கத்தையே பார்த்துட்டு இருக்கும் போது இயேசு நம்ம கூட இருந்து பேசுகிறத கேட்க முடியாது, இயேசு நம்ம கூட இடைபடுகிறத பார்க்க முடியாது. இன்னைக்கு எந்த சூழ்நிலையில நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க? எனக்காக ஆண்டவர் செயல்படல, எனக்காக எதுவும் பண்ணல, என் துக்கம் தான் பெருசு அப்படின்னு பார்த்துட்டே இருக்கிறீங்களா? கொஞ்சம் துக்கத்துல இருந்து உங்க கண்களை மேல் நோக்கி பாருங்க. அதனால தான் பவுல் சொல்லுறார், கீழானவைகளை எல்லாம் மேலானவைகளை நோக்கும்படியா, மேலான கர்த்தரை நோக்கும்படியா, அவர் கொடுத்த மேலான வாக்குத்தத்தங்களை நோக்கும்படியா, மேலான உயர்வான காரியங்களை அவர் வைத்திருக்கிறாரு, அதை நோக்கி பார்க்கும்படியா அவர் நம்மை அழைக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் எந்த இடத்துல சோர்ந்து போயிருக்கிறீங்க, எந்த இடத்துல விழுந்து போயிருக்கிறீங்க, அங்கிருந்து எழுப்பும்படியா கர்த்தருடைய கரம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. விழுந்து போன ஆவிக்குரிய நிலையிலிருந்து மறுபடியும் எழுப்பி நிறுத்த அவர் விரும்புகிறார். இந்த லண்டன் சீசன் அப்படிப்பட்ட சீசனா உங்க வாழ்க்கையில அமைய போகிறது. சோர்வுல இருந்து, துக்கத்துல இருந்து, பாரங்கள்ல இருந்து, வியாதிகள்ல இருந்து உங்களை வெளியில எடுத்து உங்களை விடுவித்து அழகாய் நடத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். மறந்து போகாதீங்க. நான் மறுபடியும் அந்த 3 காரியத்தை ஞாபகப்படுத்துகிறேன். கை தூக்கி எடுக்கிற தேவன் நம்முடைய பலவீனத்திலிருந்து நம்மளை சுமந்து தூக்கும் தேவனாய் செயல்படுகிறார். நம்முடைய தாழ்விலிருந்து உயர்த்தி நிறுத்தும் தேவனாய் செயல்படுகிறார். நம்முடைய விழுந்த நிலைமையிலிருந்து, சோர்விலிருந்து, துக்கத்திலிருந்து எழுப்பி நிறுத்தும் தேவனாய் இவர் செயல்படுகிறார். உங்க வாழ்க்கையில இதை செய்ய போகிறாருங்க. இதை நீங்க எப்ப கேட்கிறீங்களோ, தெய்வ வார்த்தை வல்லமை உள்ளதுங்க, அது ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இதை உங்களுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிறார். இந்த 3 இதுல எந்த சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அதிலிருந்து வெளியில் எடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். உங்களை ஒரு ஆயத்தப்படுத்தி ஒரு அற்புதமான ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படியா, தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கும்படியா கர்த்தர் உங்களை உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். நீங்கள் காத்திருக்கிற காலங்கள் முடிய போகிறது. உங்களுக்காய் தேவன் வைத்த மேன்மையான காரியங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது. நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்கு எமக்கு நன்றி. என்னை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கை தூக்கி எடுத்து இவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் கூட இருந்து நடத்த போகிறீரே, அதற்காய் நன்றி. நீர் ஜீவன் உள்ளவராய், ஜீவிக்கிற தேவனாய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விளங்க போகிறீங்களே, அதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது ஆமென்றும் ஆமேனென்றும் அப்படியே சம்பவிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். God bless you.